அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். வருகின்ற 11/5/2026 அன்று திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் பகல் 12:38 அளவில் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். கடந்த 2024ஆம் வருடம் பார்த்திங்கன்னா மேசராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்தார். இப்போ 2 வருடங்கள் ஆகிறது. முதலில் செவ்வாய் பகவானை பற்றி அவருடைய காரகத்துவங்களை பற்றி காணலாம். செவ்வாய் பகவான் மங்களக்காரகன். செவ்வாய் நன்றாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. வீடு மனை நிலம் சொத்து வாங்குவதில் பிரச்சனை இருக்காது. உடலில் இரத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. செவ்வாய் நிலமகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன். மேச செவ்வாய் அரசு டிபார்ட்மெண்ட்டு, நிற்காமல் இயங்கக்கூடிய வேலை, போக்குவரத்து, காவல், மருத்துவம், இராணுவம், இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ், அதே மாதிரி விவசாயம், ஆடு மாடு, கொம்புள்ள மிருகங்கள். செவ்வாய் இயற்கையாளன். செவ்வாய் பகவானுடைய காரக தொழிலில் தைரியத்தை எதுக்கு கொடுக்கிறார் என்றால், எந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்றால், அதாவது முழுமையான தைரியம் வீரம் எந்த தொழிலுக்கு இருக்கிறது என்றால், போக்குவரத்து, லாரி, பஸ்ஸு, கார், இந்த மாதிரி டிரைவிங் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு தான் செவ்வாயினுடைய முழுமையான தைரியம் வீரம் இருக்கிறது. ஆண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீர் ராசியில் இருக்கக்கூடாது. பெண்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நெருப்பு ராசியில் இருக்கக்கூடாது. செவ்வாய் மங்களக்காரகனாக இருக்கும்போது ஜாதகத்தில் செவ்வாய் நிற்கக்கூடிய ராசிக்கு நட்சத்திரத்திற்கு முன்பாதமோ முன் ராசியிலையோ சந்திரன், சனி, ராகு, கேது இருந்தால் ஜாதகனுடைய வாழ்க்கை கடுமையான போராட்ட காலமாகவே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணணும். நிலம், சொத்து, இருப்பிடத்தில் பிரச்சனையே உண்டு பண்ணும். அதே மாதிரி மன தைரியத்திலையும் பிரச்சனையே உண்டு பண்ணும். செவ்வாய் கெட்டுப்போனால் ஜாதகன் பயந்த சுபாவம், எந்த ஒரு முடிவும் தைரியமாக எடுக்க முடியாது. செவ்வாய் சுய ஜாதகத்தில் செவ்வாய்க்கு முன் வீட்டிலோ செவ்வாயோடையோ ராகு கேது சேர்ந்துருந்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடுமையான தோஷம். பெண்களுக்கு செவ்வாய் முழுமையான வீரத்தை, தைரியத்தை கொடுக்கிறார். மேசம், விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியும், கடகராசியில் நேசமும், மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். மகரம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மகர ராசிக்கு 4வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அடுத்த 40 நாட்கள் 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே வைகாசி மாதம் 18 வரை குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கு 8வது வீட்டிலே கேது, 2வது வீட்டிலே ராகு, 3வது வீட்டிலே சனி பகவான். மகர ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். பெரும்பாலும் உங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தால்
அண்ணன் அக்கா இப்படி மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தால் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே மகர ராசி என்பவர்களுக்கு பகை விரோதம் வரும். அதே மாதிரி பெரும்பாலும் விவசாயிகள், இயந்திரம், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் அதிகம் பாசமாக வளர்க்கக்கூடியவர்கள், மகர ராசி என்பவர்களுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயாக இருக்கும்போது அவரே உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கும்போது உங்கள் இருப்பிடத்தை சுற்றி சொந்தக்காரர்கள் இருந்தாலும் சரி, அந்நியர்கள் இருந்தாலும் சரி, பகை விரோதம் என்பது கூடுதலாக இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பதற்கு உங்கள் மேலே பொறாமைப்பட்டு செய்வன மாய மந்திரங்கள் செய்யக்கூடியவர்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு மேற்கு பக்கம், மேற்கு திசையில் தான் உங்களுக்கு எதிரிகள் பலமாக இருக்கும். செய்வன வைப்பவர்களும் இருப்பாங்க. உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியே செவ்வாயாக இருக்கும்போது பிடிவாத குணம் என்பது மகர ராசி என்பதற்கு கூடுதலாகவே உண்டு. எதிர்வரக்கூடிய 40 நாட்கள் சுகஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது கூடுதலாக பிடிவாதம் பிடிப்பீங்க. உங்களுக்கு பிடிவாதம் கூடும். மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பெறும்போது இடி மின்னலுடன் அத்திக்கட்டி ஆலாங்கட்டியுடன் கனமழை பொழியும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. பயிர் வாடி போச்சு, வதங்கி போச்சு, காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல மழை பொழியும் போது பயிர் நன்கு செழித்து வளரும். ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகளுக்கு நல்ல தீவனம் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல மகசூல் உண்டு. கோச்சாரத்தில் 4ஆவது வீட்டில் செவ்வாய் வரும்போது பக்கத்தில் இருப்பவர்களிடம், பெரும்பாலும் உங்கள் பிள்ளைகளிடம் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. உஷ்ணகிரகம் நெருப்பு ராசியில் செல்லும்போது, நெருப்பு ராசியின் அதிபதியே செவ்வாய். இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு சளி காய்ச்சல், உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். கட்டி கொப்பளம் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி கால்நடைகளுக்கு கோமாரி, கால்நடைகள் சார்ந்த பிரச்சனை வரலாம். அதுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மகர ராசிக்கு 4ஆவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்களுக்கு கெட்ட நண்பர்களுடைய சவகாசங்கள், தீயவர்களுடைய சவகாசம் இப்போ ஏற்படும். அதனால் குடும்பத்துக்கு தெரியாமல் கெட்டவர்களோடு தீயவர்களோடு சேர்ந்துக்கிட்டு மது குடிப்பது, தகாத செயல்களில் ஈடுபடுவது மகர ராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் சுகஸ்தானத்திலே செவ்வாய் புகான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் சுக தேவைக்காக நீங்கள் பணங்காசு செலவு செய்து பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வீடு வண்டி வாகனம் வாங்கலாம். அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு வேலை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதிக விலைக்கு விற்று பத்திரப்பதிவு செய்வீர்கள். மேசராசியில் செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் மகர ராசிக்கு 7ஆவது வீட்டை பார்வை செய்கிறார். கலத்திரஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது கெட்ட நண்பர்கள் தீய நண்பர்களுடைய சவகாசங்களை மகர ராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. குறிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் சரி, வெளியிட நண்பர்களும் சரி, உங்களுக்கு எதிராகவே செயல்படுவாங்க. உங்கள் குடும்பத்துக்கு தான் பிரச்சனையை குடைச்சலை கொடுப்பாங்க. மேசராசியில் செவ்வாய் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் துளாராசியை பார்வை செய்யும்போது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும்.
தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நிலம் சொத்துக்கள் மூலம் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மகர ராசி என்பவர்களுக்கு 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வழக்குகள் இந்த காலகட்டம் சாதகமான தீர்ப்பு உண்டு. வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை மகர ராசிக்கு 6வது வீட்டிலே குரு இருக்கும்போது இப்போ புதிதாக சொத்துக்கள் சார்ந்து வழக்குகள் போடுற மாதிரியான சூழ்நிலையும் வரும். உங்கள் சுற்றி இருப்பவர்கள் வாக்கியா வரப்பு, இந்த தடத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 11வது வீட்டின் மேல் விழுகிறது. மூத்த உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரலாம். அதனால் அண்ணன் அக்காவிடம் பேசும்போது கவனமாக பேசணும். 11வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது மூத்த உடன் பிறந்தவர்கள் ரகசியமாகவே இருப்பாங்க. உங்களுடைய மன எண்ண ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புண்டு. சுகஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பர்கள் சுற்றி இருப்பவர்களிடமோ சொந்தக்காரர்களிடமோ விரோதம் இல்லாமல் பார்த்துங்க. மகர ராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் பகவான் செல்லும்போது உங்கள் தாயார் உங்கள் மேலே கோபப்படாத மாதிரி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை மகர ராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் நொடி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் அதிகமாக உஷ்ணமாச்சுன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாது. சிலருக்கு வயிற்று வலி, குடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமாக மது குடிப்பவர்கள் மதுவை குறைத்து கொள்வது நல்லது. நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.